வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி யூனியன் பிரதேச சமூக நல சொசைட்டியின் 2ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு 2023-24 கல்வியாண்டில் புதுச்சேரி அரசு பள்ளியில் பயின்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று முதல் 3 இடம் பிடித்த மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா அரியங்குப்பத்தில் உள்ள காமராஜர் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் அரியங்குப்பம், மணவெளி, ஏம்பலம், முதலியார்பேட்டை, உப்பளம், ராஜ்பவன், உருளையன்பேட்டை, நெல்லித்தோப்பு, வில்லியனூர் ஆகிய 10 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு உயர்நிலைப் பள்ளியில் மற்றும் மேல்நிலைப் பள்ளியில் 2023-24 ஆண்டு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்து மேலும் மேற்படிப்பிற்கு தேவையான ஆலோசனை மற்றும் கல்வி விருது வழங்கப்பட்டது. சொசைட்டியின் மாநில தலைவர் காத்தவராயன் தலைமை தாங்கினார். மாநில பொதுச் செயலாளர் மதிவொளி வரவேற்புரை வழங்கினார். மாநில ஆலோசகர் அசோக் ராஜ், சுரேஷ், கோவிந்தசாமி ஆகியோர் தொடக்க உரை ஆற்றினர். கௌரவ அழைப்பாளராக IFS சத்தியமூர்த்தி, பேராசிரியர் காந்தி பிரகாஷ், பேராசிரியர் பாலமுருகன், வழக்கறிஞர் கிருஷ்ணராஜ், ஓய்வு பெற்ற வருவாய் ஆய்வாளர் மாறன், பாஸ்கோ அதிகாரி தினகரன், மலர்வாணி, சொசைட்டியின் மாநில செயலாளர் கனகராஜ், சிறப்பு அழைப்பாளர்களாக மருத்துவர் முத்துக்குமார், உதவி ஆய்வாளர் இளங்கோ, அன்னை அறக்கட்டளை நிறுவனர் சிவா, வழக்கறிஞர் ஆறுமுகம், காங்கிரஸ் நிர்வாகி மோகன்தாஸ், வில்லியனூர் சமூக சேவகர் ரவிக்குமார், வழக்கறிஞர் சசிபாலன், சட்ட ஆலோசகர் ஏழுமலை, தொகுதி ஆலோசகர் பச்சையப்பன், முத்துக்குமார், தெற்கு மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள், பெற்றோர், சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு புதுச்சேரி யூனியன் பிரதேச சமூக சொசைட்டி நிர்வாகிகள் ஏற்பாடு செய்தனர். இறுதியாக மாணவ மாணவியர்களுக்கு மற்றும் பெற்றோர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட நேதாஜி நகர் 1 பகுதியில் கஸ்தூரிபாய் காந்தி வீதியில் மின்விளக்கு எரியாமல் இருந்ததை அப்பகுதி மக்கள் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் அலைபேசி மூலம் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து தனது கழக சகோதரர்களுடன் சென்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் மின்துறை அதிகாரிகளை சம்பவ இடத்திற்கு விரைந்து வரவழைத்தார். அங்கு நேரில் வந்த இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் மின்பாதை ஆய்வாளர் வேல்முருகன் அவர்களிடம் அப்பகுதி மக்கள் முன்னிலையில் மின்விளக்கு எரியாமல் இருந்ததை காண்பித்தார். மேலும் ஒரு புது கம்பம் அமைத்து கூடுதல் மின்விளக்கு அமைத்துக் கொடுங்கள் என்று கோரிக்கை வைத்தார். மின்விளக்கு அமைத்து கொடுக்கின்றோம், புது மின்கம்பம் சிறிது வாரம் கழித்து அமைத்து பணிகள் முடித்து தருகின்றோம் என்று அதிகாரிகள் உறுதியளித்தனர். உடனடியாக மின் விளக்குகள் அமைக்கப்பட்டது. மின் விளக்குகள் எரிந்ததால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். அவருடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் ராஜ்குமார், திமுக சிறுபான்மை அணி நோயல், தோமசா துணை அமைப்பாளர் மிஷேல், கிளை செயலாளர்கள் செல்வம், காலப்பன், ராகேஷ், பிரமுகர் திருமுருகன் ஆகியோர் உடன் இருந்தனர். பிரான்ஸ் நாட்டு தேசிய தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு சின்னத்தில் பிரான்ஸ் புதுச்சேரி அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. கடந்த 1789ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டில் இருந்த மன்னராட்சியை பாரிஸ் நகரில் உள்ள பஸ்தி என்ற சிறைச்சாலையை மக்கள் புரட்சி மூலம் தகர்த்து முடிவுக்கு கொண்டு வந்து மக்களாட்சியை நிறுவினர். இந்த தினம் பிரான்ஸ் நாட்டு தேசிய தினமாக கொண்டாடப்படுகின்றது. மேலும் அக்காலத்தில் மின்சாரம் இல்லாததால் மக்கள் தீப்பந்தம் ஏந்தி புரட்சி செய்து வென்றனர். இத்தினத்தை நினைவு கூறும் வகையில் பிரான்ஸ் நாடு முழுவதிலும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் வாழும் புதுச்சேரியில் நேற்றிரவு தீப்பந்தம் ஏந்திய ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இன்று கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு சின்னத்தில் பிரெஞ்சு துணை தூதர் லிசே டால்போட் பரே, புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் பங்கேற்று மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் இந்தியா, பிரான்ஸ் தேசிய கொடி ஏற்றப்பட்டு இரு நாட்டு தேசிய கீதங்களும் இசைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள், முன்னாள் இராணுவ வீரர்கள் பலர் பங்கேற்றனர்.
ஆண்டுதோறும் ஜூலை 14ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டின் குடியரசு தினத்தை கொண்டாடும் வகையில் இந்தோ பிரெஞ்சு கூட்டமைப்பு சார்பில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் ஆகிய 4 பிராந்தியங்களில் உள்ள பிரெஞ்சு வாழ் குடியிருப்பு மக்கள் மற்றும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் மற்றும் தமிழ் மக்கள் பங்கேற்ற டார்ச் லைட் பேரணி புதுச்சேரியில் நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை சாலை டூப்ளெக்ஸ் சிலை முன்பு தொடங்கிய இந்த பேரணியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட பிரெஞ்சு வாழ் மக்கள் மற்றும் தமிழ் மக்கள் கையில் டார்ச் லைட்டுடன் பேண்ட் இசை முழங்க பிரான்ஸ் நாட்டு கொடியை ஏந்தி சென்ற பேரணி பிரெஞ்சு துணை தூதரகத்தில் முடிவடைந்தது. புதுச்சேரியில் கடந்த 10 ஆண்டுகளாக பிரான்ஸ் நாட்டின் குடியரசு தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. புதுச்சேரி வாழ் பிரான்ஸ் நாட்டு மக்கள் மற்றும் பிரெஞ்சு குடியிருப்பு பெற்றவர்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்டு டார்ச் லைட் பிடித்து சென்று கொண்டாடி வருவதாகவும் மேலும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாஜகவின் மாநில சிறப்பு செயற்குழு கூட்டம் இன்று தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. செயற்குழு கூட்டத்தில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி, மேலிட பொறுப்பாளர் சுரணா, மாநில தலைவர் செல்வ கணபதி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள் என 100க்கும் மேற்பட்டவர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். இக்கூட்டத்தில் பேசிய மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி, அனைவரும் ஒன்றாக இருந்து செயல்பட வேண்டும். புதுச்சேரி பாஜக கட்சிக்குள் பிரச்சனைகள் இருப்பது தெரியும். பிரதமர், பாஜக தலைவர், உள்துறை அமைச்சர் ஆகியோர் வழிகாட்டுதல் படி சரி செய்யப்படும் என்று குறிப்பிட்ட அவர், அனைவரும் ஒன்றாக இருந்து செயல்பட வேண்டும். வருகின்ற 5 ஆண்டுகளில் புதுச்சேரிக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்யும் என்றார். அனைவரும் ஒன்றாக இருந்தால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை அமைப்போம் என்று குறிப்பிட்டார். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் காசோலை மோசடி வழக்குகளை விசாரிக்கும் விரைவு நீதிமன்றம், மகளிர் நீதிமன்றம், நடமாடும் நீதிமன்றம், 3 குற்றவியல் நீதிமன்றம் மற்றும் கூடுதல் மாவட்ட தலைமை நீதிமன்றம் எண் 3 என மொத்தம் 7 நீதிமன்றங்கள் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது. இதன் தொடக்க விழா ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இன்று மாலை நடைபெற்றது. இதில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மகாதேவன் தலைமை தாங்கி துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமியுடன் புதிய நீதிமன்றங்களை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சென்னை நீதிபதிகள் கிருஷ்ணகுமார், சரவணன், திலகவதி, உயர்நீதிமன்ற நீதிபதி கலைமதி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், தலைமை செயலர் புதுச்சேரி தலைமை நீதிபதி சந்திரசேகரன், நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, எல்லோருக்கும் விரைவாக நீதி கிடைக்க வேண்டும், வழக்குகள் தேக்க நிலையில் உள்ளது என்ற நிலை மாற வேண்டும் என்பது அனைவருடைய எண்ணம். புதுச்சேரியை பொறுத்தவரை நம்முடைய நீதிமன்றங்களுக்கு நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், வழக்கறிஞர் சங்கத்தினர் கேட்கின்ற தேவையான வசதிகளை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதற்கேற்ப நீதிமன்றத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று எண்ணினால் நிச்சயமாக அதற்கு தேவையான இடத்தை எங்கள் அரசு ஒதுக்கி கொடுத்து நீதிமன்ற வளாகத்தை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கையை உடனடியாக எடுக்கும் என தெரிவித்தார். முதலமைச்சரை தொடர்ந்து பேசிய சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன், மக்களுக்கு உடனடியாக கிடைக்க வேண்டிய நீதிதான் நீதியின் உண்மையான நோக்கத்தை நிறைவேற்றும். தாமதிக்கப்பட்ட நீதி ஒரு காலம் நீதியாக கருதப்படாது. உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகளினுடைய தேக்கத்தை நினைத்து பார்த்தால் மக்களுக்கு நீதி வழங்கக்கூடிய இந்த ஒரு அமைப்பு விரைவிலேயே வேறு விதத்தில் பார்க்கப்பட வேண்டும். நீதிபதிகள் வழக்கின் சாரத்தை உணர்ந்து ஆதாரத்தை பகுத்து தண்டனை வழங்குவது அவசியம் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன், ஒரு சாதாரண மனிதருக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பாதுகாப்பு நீதிமன்றங்கள் மட்டும்தான். யார் ஆட்சியில் இருந்தாலும் வழக்காடு மன்றங்கள்
தனிநபரின் உரிமைகளை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு ஆரோக்கியமான இடமாக நீதிமன்றங்கள் இருக்க வேண்டும். எல்லோருக்கும் நீதி கிடைக்க வேண்டும், அது விரைந்து கிடைக்க வேண்டும் என்ற உணர்வை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ரவுடிகள் நீதிபதிகளை போல செயல்படுகின்றனர். கட்ட பஞ்சாயத்துகளை ஒழிக்க வேண்டும் என்றால் நீதிமன்றங்களில் போடப்படும் வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு கிடைக்க வேண்டும். ரவுடிகளை ஒழிக்க எத்தகைய கடுமையான நடவடிக்கை எடுத்தாலும் அது போதாது. சாமானிய மக்கள் ஏன் கட்ட பஞ்சாயத்துக்காரர்களிடம் போகின்றார்கள்? விரைவில் தீர்வு கிடைக்கும் என்ற எண்ணத்தில்தான் கட்ட பஞ்சாயத்துக்காரர்களை சாமானியர்கள் அணுகுகின்றார்கள். நீதிமன்றத்தில் விரைவாக தீர்வு கிடைப்பது ஒன்றுதான் இதற்கு மாற்றாக இருக்கும் என தெரிவித்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றதை அடுத்து திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். நடைபெற்று முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா மாபெரும் வெற்றி பெற்றார். இதனையடுத்து விழுப்புரம் மாவட்ட வானூர் கிழக்கு ஒன்றிய மாவட்ட பிரதிநிதி சங்கர் தலைமையில் திமுகவினர் மொரட்டாண்டி டோல்கேட் அருகே பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.